ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட நல்லாம்பட்டி மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, அதனால் அந்த ரெசிபி இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். நம்ம செய்ய போகிற பொருட்கள் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இப்போ வானல் நல்லா சூடானதும் நம்ம 2 ஸ்பூன் அளவு இப்போது தனியா சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 3/4 ஸ்பூன் அளவு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். சிம்லேயே வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹையில் வச்சு பண்ண வேண்டாம். கருகிடக்கூடாது. கருகிடாமல் செய்ய வேண்டியது தான். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு வானல் நல்லா சூடானதும் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யும் பொழுது தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு பொரிஞ்சதும் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் விதையை எடுத்துட்டு காஞ்ச மிளகாவை ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டெல்லாம் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன தக்காளியிலேருந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போது நான் ஒரு 1/4 கிலோ அளவு போன்லெஸ் மட்டன் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது போடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து 1 பை 1 பொறுமையாக இதை வதக்குங்க. அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். பொறுமையாக செய்யும் பொழுது நமக்கு ரெசிபியுமே நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். அடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அடுத்து மட்டன் தான் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மட்டனை நல்லா வாங்கும் பொழுதே நீங்கள் கறியை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் இளங்கறியாக வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாக வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கறியை குக்கரில் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போது நான் சூப்பராக மட்டனை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது கறியை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு கறியிலேருந்து லைட்டாக தண்ணி வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா மசாலாவோட கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கறியோடு நல்லா பிடிக்கணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்க தான் போகிறோம். இப்போ அடுத்து உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். கறி வேகிற அளவுக்கு உள்ள தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகணும். வெந்தால் தான் சாப்பிட்றதுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதான். கறி மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்ல கறியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக வேக வைக்கும் பொழுது அது ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொதிக்கட்டும். இப்போது கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. வற்றினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ட்ரையாக வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் சிம்லேயே வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தழை தான் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளோட நல்லாம்பட்டி மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ மல்லித்தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆகிடும். ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ரசம் இந்த இது வச்சுட்டாலே போதும். அவ்வளோ சூப்பரான ரெசிபி இது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட நல்லாம்பட்டி மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு இன்னுமே நல்ல வீடியோ போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். தேங்க்யூ.